கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பின்பு மறுபடியும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல தகத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சமாதானத்தின் வாசல் மினிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தழைக்க பண்ணுவாராக. நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராத மரத்தைப் போல உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவாராக. இந்த நாட்களிலே மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக நாம் தயாராகிற அந்த சூழ்நிலையில் கேட்கிற ஒவ்வொருவரைக்கும் மறுபடியுமாய் நான் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் வேதத்தை சிறிது கற்றுக்கொள்ளப் போகிறோம். அநேக மெசேஜஸ்கள் யூடியூப்பில் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளிலே வேதத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தில் என்னதான் எழுதியிருக்கிறது, நம் தேவனாகிய கர்த்தர் எதற்காக இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறியப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நாம் தியானித்து அதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் கடந்து போவோமாக. இந்த நாளிலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இத்தனை வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லும்போது அது எத்தனை வருடமானது, அந்த வருடத்தின் கணக்கு என்ன, அது எத்தனை வருடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள் ஆயிற்று என்கிற கணக்கை எந்த மனுஷனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் வானத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் நித்திய காலமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் நீண்ட ஆயுசுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் வானம் எப்பொழுது உருவானது, பூமி எப்பொழுது உருவானது என்பதை நம்மளால் கணக்கிட முடியாது. ஆனால் தேவன் அந்த வானத்தையும் பூமியை உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா உருவாக்கினார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால், நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் நம்ம பார்த்தோன்னா, தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். தேவன் எதை செய்தாலும் அதை ஒழுங்கும் கிரகமாய் செய்கிற தேவன் செய்கிற காரியம் எப்பொழுதும் ஒழுங்கானதாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அப்படி தான் தேவன் செய்வார். ஆனால் இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா வானத்தில் தேவன் உண்டாக்கியிருக்கார், பூமியை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் வானத்திலே நட்சத்திரங்களோ சூரியனோ சந்திரனோ படைக்கப்படவில்லை. பூமியிலோ மரம் செடிகள் ஒன்றுமே விளைக்கவில்லை, முளையவில்லை. வானமும் பூமியும் மட்டும்தான் அவர் சிருஷ்டிப்பதாக எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வானத்திலே தேவன் அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது, அதாவது மனுஷர்கள் உருவாவதற்கு முன்பே தேவன் தூதர்களை உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் அதை நமக்கு எடுத்து சொல்கிறது. மனுஷர்களை உருவாக்கும் முன்பே தூதர்கள் உருவாக்கினார்கள். தூதர்கள் என்று சொன்னால் காபிரியல் தூதர்களும் அவருடைய கூட்டங்களும், மிகாவேல் தூதர்களும் அவருடைய கூட்டங்களும், கேரூப்பும் அவருடைய கூட்டங்களும், அது கேருபீன்கள் சேராபீன்கள் கூட்டங்கள், பணிவுடை ஆவிகளுடைய தூதர்கள், எண்ணற்ற தூதர்கள். இப்படிப்பட்ட தூதர்களை பரலோகத்திலே தேவன், அதாவது வானத்திலே தேவன் அவரோடு கூட உண்டாக்கி வைத்திருந்தார் என்பது வேதம் நமக்கு அது அழகாக எடுத்து சொல்கிற ஏசாயா புஸ்தகங்களில் அநேக புஸ்தகங்களை வாசிக்கும் போது தூதர்களை தேவன் உண்டாக்கியிருந்தார் வானத்திலே. ஆனால் பூமியில் வேறு எதுவுமே அங்கு உண்டாக்கப்படவில்லை. ஆனால் பூமியானது அதை ஒழுங்கின்மை வெறுமையாய் ஆகியிருந்தது என்பது மட்டும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த பூமியை ஒழுங்கின்மை ஆக்கினது யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலே தேவன் இருக்கிறார், தேவனோடு கூட தூதர்கள் இருக்கிறார்கள். அப்போது பூமியை ஒழுங்கின்மையாய் ஆக்கினது யார் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். பார்த்திங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரம்
ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்கன்னா வசனம் சொல்கிறது, இவன் தானா பூமியை தத்தளிக்க பண்ணவும் உலகத்தை வனாந்திரமாக்கினதும் இவன் தானா என்று சொல்லி அந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவன் தானா என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த வானத்தில் இருக்கிறவர்கள் தேவனும் தூதர்களும் தான். அப்போ தேவன் ஒரு காலமும் பூமியை இருளாகவோ வெறுமையாகவோ படைப்பதில்லை. அப்படி என்று சொன்னால் யார் இந்த உலகத்தை வெறுமையாகவும் இருளாகவும் உண்டாக்கிறது, நாசம் பண்ணினது என்று சொன்னால் தூதர்களுடைய கூட்டத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்க வேண்டும். அப்போது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அநேக தூதர் கூட்டங்கள். காபிரியல் தூதர்கள் மெசேஞ்சர்ஸாக இருக்கிறாங்க. மிகாவேல் தூதர்கள் யுத்தத்திற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். கேரூப் தேவனை ஆராதிக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன். கேராபீன்கள் தேவனை துதிக்கும்படியாய், சேருபீன்கள் அவரோடு கூட இருக்கும்படியாய், பணிவிடை ஆவிகள் இப்படிப்பட்ட தூதர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய், மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தூதர்களை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். அப்போது இந்த தூதர்களிலே ஒரு கூட்டம்தான், தூதர்களிலே சிலர்தான் இந்த பூமியை நாசம் பண்ணியிருக்க வேண்டும். அதை நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தூதர்களுடைய கூட்டம்தான் இந்த பூமியை நாசம் பண்ணியிருக்க வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா மிகாவேல் கூட்டம், கபிரியலைய கூட்டம், லூசிஃப் இந்த கேரூப்புடைய கூட்டம், இந்த தூதர்கள், இந்த 3 பிரதான தூதர்களுடைய கூட்டங்களிலே ஒரு கூட்டம்தான் இந்த பூமியை நாசம் பண்ணியிருக்கிறது. அதான் நம்ம ஏசியாவில் வாசிக்கிறோம். யார் இந்த பூமியை தத்தளிக்க பண்ணினது, யார் இந்த பூமியை வனாந்திரமாக்கினது என்று சொல்லி நம்ம கேள்வியோடு கூட வருகிறோம். யாராக இருக்கக்கூடும்? தூதர்களில் ஒரு கூட்டம்தான் இந்த பூமியை வனாந்திரமாக்கியிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, பூமியானது வெறுமையாக இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கும்போது மிக அழகாக உண்டாக்கின தேவன். ஆனால் இந்த 3 காரியங்களும் இந்த பூமியிலே உருவாக்கினது தூதர்களில் ஒரு கூட்டம்தான் இதை உருவாக்கியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இதை, இந்த காரியங்களை இந்த பூமியிலே யார் இதை செய்திருப்பார் என்பதை நாம் அடுத்த நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்கின்மையாக்குறது, வெறுமையாக்குறது, இருளை உண்டாக்கிறது, கண்ணீரை கொடுப்பது, வேதனையை கொடுப்பது, துன்பத்தை கொடுப்பது எல்லாமே ஏதோ ஒரு சாத்தானுடைய, சத்துருடைய, அதாவது தேவனுடைய கனெக்ஷன் இல்லாதபடி, தேவனுடைய அன்புக்கு நிகர் இல்லாதபடி, தேவனுடைய அன்போடு இணைக்கப்படாத ஒரு சாத்தானாலே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தினால தான் இந்த உலகத்திலே வெறுமையும் இருளும் ஒழுங்கின்மையும் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தால் நம்ம நினைக்கிறோம், தேவன்தான் நமக்கு இதெல்லாம் செய்கிறாரா? நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. தேவன் அதை செய்கிறார். ஒரு காலமும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன். அவர் சிருஷ்டிப்பதில் எதுவுமே இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத, அசிங்கமில்லாத, கேடில்லாத, துக்கமில்லாத, வேதனை இல்லாத காரியங்களைத்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிறவர். ஆனால் இந்த இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உலகத்திலே அநியாயங்கள் அக்கிரமங்களையும் செய்வது ஏதோ ஒரு பிசாசனுடைய கிரியை. ஒரு திரள் கூட்டம் இந்த உலகத்தை நாசம் பண்ணி கொண்டு போட்டது, இந்த உலகத்தை வெறுமையாக்கி விட்டது, இந்த உலகத்தை இருளுடைய செய்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருள் வருகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை வருகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாது இருக்கிறதா? இவை எல்லாமே சத்துருவால் செய்யப்படுகிற ஒரு காரியமே அன்றி தேவனால் இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க, நமக்கு தேவன் ஏதோ செய்கிறாரு, தேவன் நம்மளை அவருடைய அன்பில் நீடிக்கும்படியாக செய்கிறாங்க, தேவன் நம்மளை புடமிடுகிறார், தேவன் நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை துன்பப்படுத்தி, நம்மளை அவரோடு இணைக்கும்படியாக துன்பத்தை கொடுக்கிறார், அதனால் தான் இருள், அதனால் தான் துன்பம் அப்படி என்று நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்வதே இல்லை.
அதனால் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வாழ்க்கையிலே வெறுமை, வாழ்க்கையிலே இருள், வாழ்க்கையிலே துன்பம் கொண்டு வருவது தேவன் அல்ல, சத்துருடைய ஒரு கிரியை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இந்த வார்த்தை நம்ம தியானித்திருக்கிறோம். ஒரு விசை கூட நம்ம கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வானத்தையும் பூமியை நமக்காக உண்டாக்கி வைத்திருந்த அந்த அன்புக்காக நம்ம நன்றி செலுத்தி, வெறுமையாகவும் இருளையும் கொண்டு வந்த, ஒழுங்கின்மையும் கொண்டு வந்த சத்துருவை நம்மளை விட்டு விரட்டி தேவனுடைய அன்புக்குள் நாம் கடந்து போகும்படியாய் தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். கவனமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு நீங்கள் பயனடைங்க. இந்த பூமியை தத்தளிக்க பண்ணினவன் யார், இந்த பூமியை வனாந்திரமாக்கினவன் யார் என்று சொல்லி நாளை தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.